ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தேங் வந்து ஒயனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் கேபின் வர மாதிரி கேட்டிருப்பா. ஒயனு கோவத்தோடு இருந்துச்சு, இந்த வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 2. ஸோ இப்போ ஒயன் அப்படியே உள்ளே வரா, அப்படியே தேங் அப்படியே பின்னாடி திரும்பி நின்றுட்டு, ஒயன் கொஞ்சம் இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். அந்த ஃபைல் அங்கே இருக்குது பாருங்கள். ஆமாம், ஆனால் அது கபோர்டுக்கு மேலேல இருக்குது. அந்த ஃபைல் எனக்கு வேணும், எடுத்து கொடுங்க. ஃபைல் வேணும்? எடுத்து நான் எப்படி மேலே இருக்கேன் சார்? எனக்கு எட்டாதே சார். அதோ அந்த சேரை எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று எடுங்க. அது மேலே ஏறி நின்று உங்களுக்கு எட்டும்ல? எட்டும் சார், எட்டும். அப்போ எடுங்க. இது எடுக்கிறான் அப்படின்ட்டு அவனும் சேரை போட்டு எடுக்கிறா. நல்லா தான் எடுத்திருப்பா. பட் அது வந்து வீலிங் சேராக இருக்கும் போல். ஸோ அப்படியே வீலை சுற்றி விட வான் அப்படியே தொப்பக்கடின்னு கீழே விழுகலான்னு போகிறதுக்குள்ளே தேங்க் அப்படியே வானோட ஹிப்பை சுற்றி அப்படியே பிடிக்கிறான். வானுக்கு என்னதுன்னு தெரில. தேங்க் அப்படியே அவனை தொட்டதும் ஒரு மாதிரி பயப்படுறா. ஆனால் தேங்க் வந்து வானை அப்படியே டச் பண்ணும்போது அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது, கூட இருந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே அவளையே அப்படியே கண்ணு வைக்காமல் பார்த்துட்ருக்க வான் அப்படியே தேங்கோட கையை வந்து லைட்டாக தட்டி விடுற மாதிரி இருக்குது. உடனே தேங்க் கொஞ்சம் கூட அந்த சேனலில் ஆக்சுவலாக இன்னும் வாய் நின்றுட்டுருப்பா. பட் ஆனால் அவன் அதை கூட கேர் பண்ணிக்காமல் வாயில தொப்புன்னு கீழே போடுறான். கீழே விழுந்ததில் வாயோட கையில் சரியான அடி. அப்படியே செம்மையாக கத்துற வழியில். பட் தேங்க வந்து என்னாச்சு ஏது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் பாட்டுக்கு திமிரா நின்றுட்டுருக்கான். வாயின் அப்படியே கையை பிடிச்சிட்டே, இதை பிடிச்சில ஒழுங்க பிடிக்க வந்தனே, இதுக்குள்ள என்னை தள்ளி விட்டா அப்படின்ட்டு ஒரு கோவத்தில் கத்திட்டா. அப்படியே தேங்க திரும்பி பார்க்குறான். எதுக்காண்டி கத்துற அப்படின்ட்டு அவளோட வாயை பிடிச்சி கிட்ட இழுத்து, எதுக்கு கத்துற? கீழே தானே தள்ளி விட்டேன், கொஞ்சம் தானே அடிபட்டுச்சு, அதுக்கு இந்த கற்றுற? நீ எனக்கு எவ்வளோலாம் பண்ணியிருக்க. பாரு, நீ பர்சனலாக ப்ரொஃபஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வராத. நானும் அதான் நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னால் அப்படி இருக்க முடியல. காசுக்காண்டி தானே என்னை விட்டுட்டு போனேன். யார்? நான் உன்னை காசுக்காண்டி விட்டுட்டு போனேனா? ஆமாம். நீ எவ்வளோ பெரிய சைக்கோன்னு தெரியாமல் முன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. என்ன தான் செருப்பால் அடிக்கணும். நீலாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் என் கால தூசு கூட ஆக மாட்டேன். நீ எல்லாம் ஒரு வேஸ்ட். தள்ளிங்க இருந்து அப்படின்ட்டு அப்படியே தேங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். வானோட இப்போ சுற்றி பிடிச்சிட்டு அப்படியே வானை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த கம்பெனியில் சாம்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் உள்ளே வந்து வானை இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோம். சார், சிஓ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீ யார் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நானும் அவளும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அவள் என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்றான். இதை கேட்டதும் தேங்கெல்லாம் ஒரு ஷாக்கு. ஏன் வாயனுக்கே ஒரு ஷாக்கு, இது எப்போ அப்படின்ன மாதிரி அவளே ஷாக்காக இவனை பார்த்துட்டு இருக்கும்போது தேங்குமே அப்படியே அவளை விட்டுட்டு அவன் சொல்லுது உண்மையாடி? கேட்குறான்ல, பதில் சொல்லுவான். அவன் சொல்லுது உண்மையா? அப்போ வாயனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கா. ஏன்னா சாமை பார்க்கும்போது சாம் ஆமான்னு சொல்ல அப்படிமா தலையாடுறான். வாயனுமே சரி இப்போ இப்போதைக்கு வந்துட்டு தப்பிக்கணும்னா எதாவது ஆமா ஜாமி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. ஆமாம், இதான் உண்மை. அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவன் தான். நீ தள்ளு அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். இது கிட்டதும் தேங்கெலாம் அப்படியே மண்டை வெடிக்குது. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சாம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. அவனுமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் திஸ் கம்பெனி, பணக்கார வீட்டு பையன்தான். பட் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி அவனோட அடையாளத்தை மறைச்சிட்டு இங்கே ஏதோ நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அது தேங்க்கு தெரியும், பட் ஒயனுக்கு தெரியாது அவன் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு. ஏதோ அப்படி வந்து ஹெல்ப் பண்ணானே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவன் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஒயன் மேலே ஒரு கண்ணு போல். இங்கே தேங்க்கா அப்படியே ஃபைலெல்லாம் தூக்கி போட்டு வீசிகிட்டு இருக்கா. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கோவத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விண்டோ போட்டு டொப்பு டொப்புன்னு அடிக்க அந்த சத்தம் வெளியில் இருக்க எல்லாரையும் கேட்குது. என்ன சிஓ ரூம்லேருந்து ஒரு மாதிரி வியர்டான சத்தம் வருதே அப்படின்னு எல்லோரும் அவனோட ரூமை தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தேங்க்லாம் மண்டை அப்படியே பிச்சுட்டு எரிஞ்சிடலான்ற அளவுக்கு ஒரு வெறி வருது. அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி எப்படி அப்படின்ட்டு அவன் இன்னுமே அதை தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு வழியாக ஆஃபீஸும் முடியுது. வயனுக்கா இந்த ஒரு நாள் கடத்துறதுக்கே அப்பாடா அப்படின்ட்டு இருக்கு. அவள் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா பாப்பா வேறு பிக்கப் பண்ணல. ஸோ அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. தேங்க் நோட் பண்ணுறான். இவன் என்ன இவ்வளோ அவசரமாக ஓடுறா, அப்படி எங்கே போகிறா அப்படின்ட்டு அவனும் அப்படியே காரில் வாயின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. அவன் நேராக அப்படியே ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு போய் வாயின் அங்கேருந்து வாங்கிட்டு வரா.
சாரி குழந்தைய அங்கேருந்து வாங்கிட்டு வரா யூனாவ. ஸோ லூனா அவனோட கைய பிடிச்சிட்டு வரத பார்த்ததும் தேங்க் ஒரு டவுட்டு. யார் இந்த குழந்தை? இது எதுக்கு இவன் கூட்டு வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், எந்த நேரத்துல இந்த சாம் பையன் வந்தான்னு தெரியல. அவன் கரெக்ட்டா ஒயன பார்க்க, ஒயனோட கையில பாப்பா இருக்கிறத பார்த்ததும், அவன் பாப்பாவ அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும்போது, ஒயன் அத பார்த்து சரி பாப்பா கொஞ்சுறானே அப்படின்னு சிரிக்கிறா. பாப்பாவும் என்னன்னு தெரியல, இவன் கூட நல்லா மிங்கிள் ஆகி அதுவும் சேர்ந்து சிரிக்குது. இத பார்த்து தேங்க்கு அவ்ளோ வெறி. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவன் கூட சேர்ந்து குழந்தையே பெத்துட்டியா? அப்படின்ட்டு அவனோட குழந்தைய இவன் குழந்தைன்னு நெனச்சு, அவன் அப்படியே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கான். பட் ஒயன் அதெல்லாம் தெரியாம அவ பாட்டுக்கு அங்க சிரிச்சிட்டு இருக்க. இங்க தேங்க்கா அப்படியே வெறி ஆகுது. கோவத்துல என்ன பண்றோன்னு தெரியாம, அவன் கண்ணுல ஒரு கிளாஸ் போட்டிருந்திருப்பா. ஸோ அத கையில வச்சிருந்திருப்பா. அத அப்படியே முறுக்குறான். அந்த கிளாஸ்லாம் உடைஞ்சு அவனோட கையெல்லாம் குத்தி கிழிச்சு, ரத்தம்லாம் கீழ சொட்டிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த வலி கூட பெருசா தெரியல. அவ்ளோ கோவத்துல அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி வாயனையே பார்த்துட்டு இருக்க. வாயன் ஆனா அங்க இது எதுவுமே தெரியாம, அவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு, "சரி சாம் நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் விடாம, "வாயன் உன் வீட்டு பக்கம் தான் நான் போறேன். நான் ட்ராப் பண்ணிடுறேன் வா." ஐயோ! இல்ல எதுக்கு? வேணாமே! நான் பாப்பா வேற கூட்டிட்டு போணும். அம்மா நம்ம அந்த அங்கிள் கூடயே போலாம் அப்படின்ட்டு குழந்தை வேற சொல்றாளா! ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாம, அப்படியே சாம பக்கம் சாம நானே ட்ராப் பண்ணிடுறேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். சரி அப்படின்ட்டு வாயினும் அவன் கூட கார்ல ஏறி போக, கன்ஃபார்மே பண்ணிட்டான். எனக்கு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீல? என்ன சைக்கோன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ண. நான் கூட நெனச்சேன், எதுக்கு இவ இத பண்றான்னு. ஆனா இப்பதானே புரியுது. எல்லாத்தையும் நீ இவனுக்காண்டி தான் பண்ணியிருக்கன்னு. நான் கூட பார்க்கும்போது உன்னை சும்மா விட்டுலாம் நினச்சவன். அதுக்கப்புறம் தான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னே தோணுது. உன்னை பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கடுத்து வாங்குறான் பாரு ஒரு ரிவெஞ்சு. அவளை நீ காலில் விழுந்து கதற. நீ எப்படி அவன் கூட சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு நான் பார்த்துறேன். பார்க்க தானே போகிறேன். உன் வாழ்க்கை எப்படி நாசமாக போகுதுன்னு என்கிட்ட தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்கள? ம், அதான் இல்லை. இதுக்கடுத்து பார்ப்பேன் அப்படின்ட்டு அவன் வேறு லெவலில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் இங்கே வீட்டில் வந்து இறங்குனதுக்கப்புறம் பாப்பாவை அப்படியே உட்கார வைக்கிறா. உட்கார வச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்கும்போது தான் அவள் சாப்பிட்றத பார்த்தா அப்படியே அவளுக்கு தேங்க் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் மேரிடான புதுசுலலாம் இப்படி தான் தேங்க் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ வாயன் அது டக்குன்னு ஞாபகம் வந்ததும் இன்றைக்கி வர தேங்காய் பார்த்துருப்பாளா. ஸோ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு நான் அவங்ககிட்ட என்னென்னு சொல்கிறது? உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை யூனான்னு சொல்லவா? இல்லை நம்ம 2 பேருக்கும் பொண்ணு இருக்குன்னு சொல்லவா? நான் சொல்கிறத அவன் ஃபஸ்ட் அவன் நம்புவானா? இன்றைக்கி வேறு சாம் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வேறு சொல்லி வச்சுட்டேன். அவன் நம்புவானா என்ன? நம்ம லூனாவை தேங்கிட்ட காட்டவா வேண்டாமா? இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது லூனா கொஞ்சம் அறிவாளி போல் அவள் அப்படியே ஓயனை பார்த்து, அம்மா உங்களுக்கு ஏதாவது சோகமா இன்னைக்கு ஏதாவது நடந்ததா என்ன? இல்லையே தங்கம், ஏன்டா? உங்கள் ஃபேஸ் பார்த்தனா ரொம்பவே சோகமாக இருந்தது. அந்த அம்மா கேட்டேன். அதுவா? ஒன்றும் இல்லை, உன் அப்பனை பார்த்தேன் அப்படின்ட்டு வாய் விட்டு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் தான் ஐயோ குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு வாயை மூடுறா. ஆனால் இது லூனாக்கு நல்லாவே கேட்டுருச்சு. லூனாக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. ஏன்னா வந்து இப்போது நர்சரி ஸ்கூல் தான் படிக்கிறா அப்படி இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா கூட வரப்போ தன்னோட அப்பா எங்கே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வாங்கிக்கிட்டே கேட்குறா. அப்போ பார்த்தீங்களா? இன்னும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்பா இங்கே இல்லைன்னு, வேறு ஊரில் இருக்காருன்னு. போய் சொல்லாதீங்கம்மா, எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆனது எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்களாம்மா? ஏன்னா டிவோர்ஸ்னால் அதான் அர்த்தம்னு எங்கள் மிஸ்ஸு கூட சொன்னாங்க. ஏன்னா எங்கள் மிஸ்ஸுக்கே டிவோர்ஸ் ஆகியிருக்கான். ஸோ சொன்னாங்க. அது வந்து லூனா நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் அம்மா இதை சொல்லலான்னு நினச்சேன். எனக்கு எல்லாமே தெரியுதும்மா. அப்போ அப்பா ரொம்ப கெட்டவரா அப்படின்னு சொல்லும்போது வாணிக்கு என்ன சொல்ல முடியும்? வெத்த பொடிக்கிட்ட அப்பன் கெட்டவனா சொல்ல முடியும்? அமைதியாக நிற்கிறா. ஸோ குழந்தைய எதுவுமே கேட்காம அப்பாவோட பேரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. எனக்கு கிம் தேயாங் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் என்னோடய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டா. குழந்தைய அதை கேட்டுட்டு அப்பாவை பார்க்கணுன்னு அடமும் பிடிக்கல, எதுவும் பண்ணல. அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிட்டா. பட் இருந்தாலும் அவளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்பா பார்க்கணும் ஆசைன்னு இருக்கும், அவர் கூட விளையாடணுன்னு ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது. பட் என்ன பண்ண முடியும்? அமைதியாக இருக்கா. குழந்தையும் அவள் பாட்டுக்கு அமைதியாக ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு வேளை பாப்பாவுக்கு ஏதாவது தோணிடுமோ அப்படின்னு
ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் உட்காந்துருக்கும்போது கரெக்டாக தேங்கிட்டேருந்து கால் வருது பாஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்க்குறா. இன்றைக்கி தான் நம்பர் வாங்கினான், உடனே கால் பண்ணிட்டானே அப்படின்ட்டு ஃபோனவே எடுக்கவே இல்லை. திரும்ப 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 கால் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 கால் கிட்ட கட் பண்ணி விட்டுருந்துருப்பா. பட் ஆனால் அவன் சலிக்காமல் ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். வானுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. கால் அட்டன் பண்ணி, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எங்கே இருக்க நீ? நான் எங்கே இருப்பேன்? என் வீட்டில் தான் இருப்பேன். கிளம்பி என் வீட்டுக்கு வா. நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? நீ என்னோட ஸ்டாஃப், அது ஆஃபீஸுக்கு வரைக்கும் தான். இப்போ தான் ஆஃபீஸ் டியூட்டி முடிஞ்சிருச்சுல? இல்லை, அதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ என் வீட்டுக்கு வர. சாரி சார், நான் ஒன்றும் உங்கள் வேலைக்காரி இல்லை. நீங்கள் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது இருக்கா? அதை ஆஃபீஸ்லேயே வச்சு முடிச்சிருக்கணும், ஆஃபீஸ் டைம்லேயே வச்சு. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் என்னால் வர முடியாது. ஒரு பாஸ் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? அவ்வளோ திமுறாயிச்செடி உனக்கு. ஆல்ரெடி திமுர் பிடிச்சவ தான் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ திமுர் இருக்கக்கூடாது. ஒழுங்க கிளம்பி வந்துரு, இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். வான் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சிம்பிளாக பாட்டு கால் கட் பண்ணிட்டா. ஸோ லூனா இதுக்கப்புறம் டியூஷன் வர போவ போல். ஸோ ரெடியாகி வரா. வாயனுமே, லூனா ஓகேவா, டியூஷன் போவியா? போவாம்மா. சரி ஓகே. அப்பாவை பற்றி சொன்னது புரியுதுமா, நான் வந்து அதை பற்றி எதுவும் நினைக்கல. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் அதை பற்றி எதுவும் நினைக்கல. ஐ ஷோர்? ஷோர். ஓகே. இன்றைக்கி என்னோட லூனா குட்டி ரொம்ப குட் கேர்லாக நடந்துக்கிட்டதுக்காண்டி உனக்கு ஒரு சாக்லேட். ஆனால் அம்மா 1 டேக்கு ஒரு சாக்லேட் தானே சொல்லியிருக்கீங்க, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, இன்னொன்று சாப்பிடு, பிரச்சனை இல்லை. இதை நீ நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டீல, என்றைக்கெல்லாம் இவன் ரொம்ப சமத்தாக இருக்கியோ அன்றைக்கெல்லாம் உனக்கு ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு அவள் இன்னொரு சாக்லேட்டும் கொடுக்க, லூனாக்கு அப்படியே சந்தோஷத்தில் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு, சரிம்மா என் ஃப்ரெண்டு வந்துருப்பா, நான் கூட போகிறேன் அப்படின்ட்டு அவள் பாட்டி கிளம்பி போகிறா. இனிமேல் எப்பயும் போகிறதானே அப்படின்ட்டு லூனா வழியெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு அவள் பாட்டிக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ காலிங் பெல் ரிங் பண்ணுற மாதிரி சத்தம். யாரா? லூனா இப்போ தானே போனா, திருப்பி யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா தேங்க தான் நின்றுட்டுருக்கான். தேங்க பார்த்ததும் வானுக்கு எப்போ அட்ரஸை கண்டுபிடிச்சான். அது ஆஃபீஸ் லிஸ்ட்டில் இருக்குமே, அதை வச்சு பார்த்துருப்பான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வான் ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அவன் என்னான வான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏதோ கால் பண்ணால் பெரிய இவன் மாதிரி பேசுகிற அப்படின்னு வேலை கிழிச்சிட்ருக்க. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சொல்கிறேன்ல, என்னால் ஆஃபீஸில் வச்சு மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். எங்கள் வச்சில் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு வீடு வரைக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க. எங்கே உன் புருஷனா காணோம்? ஏன் புருஷனா? எனக்கு எது புருஷன் அப்படின்ட்டு வாயினை யோசிச்சுட்டு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அப்போ உனக்கு புருஷன் இருக்கானா? சார் என் பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியூ ஆகாதீங்க, ஓகேவா? ஓ ஓகே. இப்போ நான் பாஸ் இல்லை, உன் புருஷனா? அந்த உரம் முடிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணது நீ தானே. நான் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கவே இல்லையே. ஒத்துக்கல்னாலும் நீங்கள் நான் அடிச்சிருக்கீங்க, அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபை காட்டி நானே டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஓ ஓகே. அப்போது நீ தான் டிவோர்ஸ் வாங்கின, நான் ஒன்றும் உனக்கு மனசால டிவோர்ஸ் கொடுக்கல. அப்போ நீ எனக்கு இன்னும் பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வான வீட்டுக்குள்ளே தள்ளி கதவை சாத்திட்டான். வானுக்கு அப்படியே பயத்தில் கை காலெலாம் நடுங்குது. ஃப்ரூட் கட் பண்ணிட்டு வந்திருப்பா, கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு தேங்கிட்ட நீட்டிட்டு, இங்கே பாருங்கள், ஒழுங்கு முறையை தான் சொல்கிறேன், இங்கேருந்து வெளில போயிருங்க. நீ இவ்வளோ பதறதை பார்த்தா வீட்டில் உன் புருஷன் இல்லை போலையே, அதை இப்படி பயப்படுற? உண்மையை சொல்லு, உன் புருஷன் இல்லை தானே, அதான் நீ இப்படி பதற. என்ன புருஷன் தான் என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கத்திருப்பியே. பேசாமல் போயிருத்தேன். உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுற? அதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அதை தாண்டி நானும் கேட்குறேன், ஏன் எல்லாத்தையும் முடிச்ச? எனக்கு நீ முடிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதான்
நீ வேண்டாம். நீ ஒரு சைக்கோ. உன் கூட எப்படி வாழ முடியும்? அதான் நான் வந்துட்டேன். இப்படி என் கூட 1.5 வருஷம் இருந்தியே, அப்போ தெரியல. கடைசி நேரத்தில் மட்டும் ஏன் உனக்கு பிடிக்கல? சொல்லுடி ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. அப்போ டேபிளில் வந்து வாயனும் லுனா வந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேங் வந்து எடுத்து பார்த்துட்டு, "யார்ரி உன் பிள்ளையா?" அப்படின்னு கேட்குறான். வாயனுக்கு அப்படியே லுனா ஃபோட்டோ எடுத்த உடனே அப்படியே கோவம்லாம் வந்துருச்சு. அது ஏன் எடுக்கிற அப்படின்ட்டு அவனோட கையெல்லாம் அப்படியே தட்டி விட்றா. அவனை பிடிச்சி தலையெல்லாம் விட்றா. தேங்க்கு புரியல, ஏன் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்ட்டு அவளை மறுபடியும் வெறுப்பேற்றதுக்காண்டி லுனாவோட ஃபோட்டோவை தான் எடுக்கலான்னு போயிட்டுருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் பை, சி யூ லேட்டர்.